டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாட்டு மக்களுக்கு யுகாதி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், திராவிட மொழி குடும்பத்தில் தமிழின் உடன்பிறப்பு மொழிகளான தெலுங்கு, கன்னட மொழி பேசும் மக்கள் புத்தாண்டாக கொண்டாடும் யுகாதி திருநாள் நாளை கொண்டாடப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள மொழி சிறுபான்மையினரை என்றும் மதித்து போற்றி அவர்களின் உற்ற தோழனாய் விளங்குவது திமுக அரசு என்றும், யுகாதி திருநாளுக்கு அறிவிக்கப்பட்ட அரசு விடுமுறை அதிமுக ஆட்சி காலத்தில் ரத்து செய்யப்பட்டாலும் கடந்த 2006ஆம் ஆண்டு அதனை மீண்டும் நடைமுறைப்படுத்தியவர் அப்போதைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தென் மாநிலங்கள் இன்று பொருளாதார ரீதியாக அடைந்துள்ள வளர்ச்சிக்கு முதன்மையான காரணங்களில் ஒன்று, அரை நூற்றாண்டுக்கு முன்னரே ஹிந்தி திணிப்பை எதிர்த்து நாம் நடத்திய மொழிப்போர்தான் காரணம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இப்போது மீண்டும் இந்தி திணிப்பு மூலம் அந்த வளர்ச்சியை, நமது மொழி அடையாளத்தையும் அழிக்க திட்டமிட்ட முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன என்றும், இந்த வேளையில் தாய்மொழியின் அருமையை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உணர்த்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி செய்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், சரியான நேரம் வரும்போது கூட்டணி குறித்து அறிவிப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திமுக ஆட்சியில் மக்கள் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளதாகவும் அமித்ஷா கூறியுள்ளார். இபிஎஸ் அவசரமாக டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சந்திப்பில் கூட்டணி குறித்து பேசவில்லை என்றும் இபிஎஸ் கூறியிருந்தார். இதனிடையே அண்ணாமலை உள்ளிட்ட தமிழக பாஜக தலைவர்கள் தற்போது டெல்லியில் முகாமிட்டுள்ள நிலையில், அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் இன்று அவசரமாக டெல்லி சென்றுள்ளார். இந்த நிலையில்தான் அதிமுகவுடன் கூட்டணி குறித்து பேசி வருவதாக அமித்ஷாவே கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவசரமாக டெல்லி சென்றுள்ள நிலையில் அது குறித்து வெவ்வேறு விதமாக பேச்சுக்கள் அடிபட்டு வருகின்றன. இபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கும் பஞ்சாயத்து பேச அழைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே வேளையில் மும்பை அரசியல் பாணியில் அஜித் பவாரை போல் செங்கோட்டையனை பயன்படுத்தவும் பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. விஜய் ஒரு தவழும் குழந்தை என அமைச்சர் சேகர் பாபு காட்டமாக தெரிவித்துள்ளார். தாவேகா பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய நடிகர் விஜய் முதலமைச்சரை மன்னர் ஆட்சி என விமர்சனம் செய்தார். இதற்கு திமுக அமைச்சர்கள் எதிர்வினையாற்றி வருகின்றனர். இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சேகர் பாபு, மக்களாட்சி காத்ததெங்கள் கைகளே என்ற பாடலை பாடி பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை மாநகர மேயர் உள்ளிட்ட பதவிகளில் பெண்களே அதிகம் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், திமுக ஆட்சிக்கும் முதலமைச்சருக்கும் பெண்கள் ஆதரவு அதிகம் உள்ளதாகவும், அவர்களே 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவை ஆட்சியில் மீண்டும் மலரச் செய்வார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணி கொள்ளை கூட்டணி அல்ல, அது ஒரு சூட்கேஸ் கூட்டணி என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கடுமையாக விமர்சித்துள்ளார். அதிமுக மீது கரிசனம் காட்டுவது போல் திமுக பேசுவது ஏமாற்று வேலை என்றும், ஆடு நனைகிறதே என ஓனாய் அழுவது போல் உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். திமுக கூட்டணி சூட்கேஸ் கூட்டணி என்றும், திமுகவிற்கு எதிராக பேசுபவர்களை அமைச்சர்கள் சூட்கேஸுடன் சென்று பார்க்கிறார்கள் என்றும் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டினார். தாவேகா திமுகவுக்கு தான் போட்டி என நடிகர் விஜய் கூறியது குறித்த கேள்விக்கு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தனக்கே உரிய பாணியில் பதிலளித்துள்ளார். இது குறித்து அவரிடம் கேட்டபோது, அப்படியா சொன்னாரு என துரைமுருகன் திருப்பி கேட்டார். சரி, யாரோட சேர்ந்தாலும் கவலை இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி வச்சாலும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. எங்க கட்சிக்காக நாங்க உழைப்போம், ஜெயிப்போம் என்றார். பல நெருக்கடிகளால் மன உளைச்சலில் இருக்கும் நான்
கட்சியின் முன்னணி நிர்வாகிகளின் அணுகுமுறையால் காயப்பட வேண்டியிருக்கிறது என தொல் திருமாவளவன் பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அவர் வீடியோ பதிவிட்டுள்ள நிலையில், திருமாவளவனுக்கு என்ன நெருக்கடி, ஏன் மன உளைச்சல், மூத்த நிர்வாகிகள் யார், அவரை ஏன் காயப்படுத்துகிறார்கள் என்ற கேள்விகள் சரமாரியாக எழுப்பப்பட்டு வருகின்றன. நடிகர் விஜய் குறித்து இதுவரை வாய் திறக்காமல் இருந்த அதிமுக முதல் முறையாக கருத்து தெரிவித்துள்ளது. பொதுக்குழுவில் நேற்று விஜய் பேசியதற்கு அதிமுகவினர் எதிர்வினையாற்ற தொடங்கியுள்ளனர். விஜய் மக்களை சந்திக்காமல் 4 சுவர்களுக்குள்ளேயே 2 ஆண்டுகால அரசியலை முடித்துவிட்டார் என கிருஷ்ணகிரியில் பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி குற்றம் சாட்டியுள்ளார். விஜய் மக்களை சந்தித்தால்தான் அரசியலை புரிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதிமுக கூட்டணியில் இருக்கும் பூவை ஜெகன்மூர்த்தி திடீரென கூட்டணி குறித்து பேசியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த தேர்தலில் அவர் தலைமையிலான புரட்சி பாரதம் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டது. இதில் பூவை ஜெகன்மூர்த்தி கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்போது இந்த கூட்டணி குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் பின்னர் முடிவு செய்து கொள்ளலாம் என கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வரும் 31ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகை தினத்தன்று அனைத்து வங்கிகளும் திறந்திருக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி அறிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 31ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகை என்பதால் அன்று வங்கிகளுக்கும் விடுமுறை தினமாகும். ஆனால் அன்றைய தினம் ஆண்டு கணக்கு முடிக்கும் நாள் என்பதால் வங்கிகள் திறந்திருக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி அறிவித்திருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிலுவைத் தொகையை நிறுத்தி வைத்துள்ள மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதி 4034 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்காமல் நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் 100 நாள் வேலை திட்ட ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த தொகையை உடனடியாக விடுவிக்க பலமுறை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். எனினும் நிதி விடுவிக்கப்படாததால் அதனை கண்டித்து திமுகவினர் இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மற்றும் முன்னணி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடந்த சில மாதங்களாக கடுமையாக உயர்ந்திருந்த முருங்கைக்காயின் விலை தற்போது சரிந்துள்ளது. அதிலும் தூத்துக்குடியில் விளைச்சல் அதிகரிப்பால் கடந்த வாரம் கிலோ 5 ரூபாய்க்கு விற்கப்பட்ட முருங்கைக்காய் தற்போது 2 ரூபாயாக சரிந்துள்ளது. மற்ற மாவட்டங்களிலும் முருங்கைக்காய் விலை கணிசமாக சரிந்துள்ளது. கடும் விலை சரிவால் கூலிக்கு கூட கட்டுப்படியாகாத நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நடிகர் மோகன்லால் நடிப்பில் பிருத்திவிராஜ் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள எம்புரான் 2 திரைப்படம் வசூலில் சக்கை போட்டுள்ளது. படம் ரிலீஸ் ஆன 2 நாட்களில் உலகம் முழுவதும் 100 கோடி ரூபாய் வசூலை தாண்டியுள்ளது. லூசிஃபர் படத்திற்கு கிடைத்த வெற்றியை தொடர்ந்து அதன் 2வது பாகமாக எம்புரான் 2 திரைப்படம் உருவாக்கப்பட்டது. மலையாள படங்களில் 2 நாட்களில் 100 கோடி ரூபாயை எட்டிய முதல் படம் என்ற சாதனையை இது படைத்துள்ளது. படத்தில் அரசியல் டச் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறதா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.